கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இங்கே இருக்கிறவர்களையும் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையை நீங்கள் ஒருவேளை நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஒருவரை ஒருவர் விசுவாசத்திலே உற்சாகப்படுத்தி பலப்படுத்துவது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். நாம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய மனதையும் திறந்து கர்த்தர் நமக்காக இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே, உங்களுடைய வாழ்க்கையின் இந்த நாட்களிலே, இன் திஸ் சீசன் ஆஃப் லைஃப், இந்த நாட்களிலே தேவன் இல்லாத இடத்திலே நீங்கள் இருப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் இல்லாத இடத்திலே நீங்கள் இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். நான் உள்ளத்திலே கர்த்தர் ஒரு பாரத்தை வைத்தபடினாலே சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இது எப்படி பாஸ்டர் சாத்தியம்? கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா? எந்த இடத்துல இருப்பார், எந்த இடத்துல இருக்க மாட்டார், நமக்கு நல்லாவே தெரியும். ஆகவே கர்த்தர் இல்லாத இடத்திலே நீங்கள் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறார், எங்கே கர்த்தர் இருக்க மாட்டார் என்ற ஒரு கேள்வி வருகிறது, அப்படிதானே? அதுக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் தான் வார்த்தை. கர்த்தர் தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப கர்த்தர் தான் அந்த வார்த்தை. அப்ப எந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை கனப்படுத்தப்படாமல் இருக்கிறதோ, உதாசீனப்படுத்தப்படுகிறதோ, நிராகரிக்கப்படுகிறதோ, அந்த இடத்திலே நாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு விளங்கும்படியா நான் சொல்றேன். கர்த்தர் தான் அந்த வார்த்தை. எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை கனவீனப்படுத்தப்படுகிறதோ, நிராகரிக்கப்படுகிறதோ, உதாசீனப்படுத்தப்படுகிறதோ, அந்த இடத்திலே நாமும் இல்லாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்றாரு, என்னோட வார்த்தையை நிறைவேற்றுவதிலே நான் மிக கவனமாக இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். ஐ வாட்ச் டு பெர்ஃபார்ம் மை வேர்ட். என்னோட வார்த்தை, நான் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்ற நான் கவனமாக இருக்கிறேன் என்று சொல்ற. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவாது. ஆகவே இதை கொஞ்சம் மனதிலே நீங்கள் வைத்து செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு கிரியை செய்வதற்கு முன்பாக நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேதாகமத்தில் இருக்கிற எல்லா சம்பவமும் எடுத்து நீங்கள் யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒரு கிரியை நடப்பிப்பதற்கு முன்பாக அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார். அவருடைய வார்த்தை அனுப்பாத எந்த இடத்திலுமே அவருடைய கிரியை நம்மளால் பார்க்க முடியாது. கர்த்தர் ஒரு இடத்துல கிரியை செய்கிறார், ஒரு அற்புதம் செய்கிறார் என்றால் அந்த கிரியைக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்புவார். உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கிறார், அப்படிதானே? அப்ப யாரையாவது குணமாக்கணும்னா அதுக்கு முன்னால கர்த்தர் வார்த்தையை தான் அனுப்புவார். உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்னா அதுக்கு முன்பாக கர்த்தர் வார்த்தையை தான் அனுப்புவார். உங்களுக்கு ஒரு விடுதலை தரணும்னா அதுக்கு முன்பாக கர்த்தர் வார்த்தையை தான் அனுப்புவார். நான் எதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக, பழுதற்ற, குற்றமில்லாத, கலப்பிடமில்லாத, எந்த இடத்துல சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ, கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, அந்த இடத்துல நீங்கள் காணப்படுங்க. அப்படி காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தருடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் விளங்கும். தேவனுடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமென். Be in a place where God's word is ministered so that you will experience the manifestation of God. தேவனுடைய கிரியை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் எந்த இடத்துல நமக்கு சத்தியம் கிடைக்குதோ அந்த இடத்துல நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தெய்வீகமாக இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல். தெய்வீகமாக இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல். எந்தெந்த காரியங்களை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ
அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு மறுபடியுமாய் மீட்டு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு சரியா ஞாபகம் இருக்குமானால் இந்த ஆண்டின் முதலாம் தேதியில, அந்த ஆண்டின் முதல் தேதியிலேயே கர்த்தர் நம்மோடு கூட பேசின காரியம் அதுதான், ரெஸ்டோரேஷன். நான் மீட்டு திரும்பி தருவேன். நீங்கள் இழந்து போனதை மறுபடியுமாக நான் மீட்டு உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் பேசி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கூடுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக எழுந்து நின்று 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 28 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 28 வரைக்கும். ரெடியா? 16வது வசனம். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவர்களோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்து இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியால் நித்திரையாய் இருக்கையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அந்த உற்று பார்க்கும்போது அதை நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றால், அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றால். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றால். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி கொண்டு வாருங்கள். ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றால். மற்றவர்கள், அது எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றால். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றார். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தயவு செய்து உட்காருங்கள். இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. இந்த செய்தியை நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். இது கர்த்தருடைய இருதயத்திலிருந்து வருகிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தி. கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக தனிப்பட்ட ரீதியிலே நம்மோடு கூட பேசுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் எதை இழந்து போனீர்களோ அதை கர்த்தர் மறுபடியும் தர அவர் விரும்புகிறார். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த வாசிக்கப்பட்ட வசனத்துடைய பின்னணியை மிக மிக சுருக்கமாக நாங்கள் சொல்கிறேன். 2 ஸ்திரீகள் ராஜாக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கிடையே ஒரு பெரிய வாக்குவாதம், ஒரு தர்க்கம், ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கள் இருவரும் ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறதே ராஜாவுடைய தயாபரத்தையும் ராஜாவுடைய அந்த சாலமோனுடைய கரிசனையும் நமக்கு தெளிவாக விளங்கப்படுகிறது. பொதுவாக இந்த 2 ஸ்திரீகள் பாவியான ஸ்திரீகள். இவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு பொதுவாக ராஜாக்கு நேரம் இருக்காது. ஆனால்
சாலமோன் நேரத்தை எடுத்து இவர்களுக்கிடையே இருக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு தேவன் தனக்கு அருளின பெரிய ஞானத்தை கொண்டு ஒரு அற்புதமான ஒரு தீர்வை சாலமோன் ராஜா கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜா இந்த பாவிகளாய் இருந்த 2 ஸ்திரீயுடைய பிரச்சனையை நேரத்தை செலவழித்து கேட்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஆனாலும் சாலமோனுடைய கருசனை, அவருடைய தயாபரம், நேரத்தை செலவழித்து இந்த பிரச்சனையை தீர்க்க அவர் முற்படுகிறார். துவக்கத்திலேயே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், இந்த சாலமோனை காட்டிலும் பெரியவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட நிலைமையிலும் தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய இருதயத்தை கொட்டுவோமானால் அவர் பொறுமையோடு நிதானமாக நம்முடைய காரியங்களை கேட்டு அவருடைய ஞானத்தை விளங்க பண்ணி நமக்கு ஒரு தீர்வை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. அந்த 2 ஸ்திரீகளும் சொன்ன காரியம் என்ன? 2 பேரும் ஒரே காரியத்தை தான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 பேரும் சொல்றாங்க, செத்து போன பிள்ளை உன்னுடையது, உயிரோடு இருக்கிற பிள்ளை என்னுடையது. 2 பேருமே இதை தான் சொல்றாங்க. செத்து போன பிள்ளை உன்னுடையது, உயிரோடு இருக்கிற பிள்ளை என்னுடையது. இந்த வாக்குவாதத்தை கேட்கும்போது தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனையை போல தோன்றுகிறது. அப்படிதானே? இந்த 2 ஸ்திரீகள் தான் பேசுகிறார். ராஜாக்கு முன்பாக 2 ஸ்திரீகள் தான் பேசுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நிரூபிக்க அல்லது இவர்கள் சொல்கிற அந்த கூற்றுக்கு ஒரு விட்னஸ், ஒரு சாட்சியே இல்லை. யாரும் நின்று இதுதான் நடந்தது, இது இந்த ஸ்திரீயோட பிள்ளை தான், அல்லது இது இந்த ஸ்திரீயோட பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி நின்று சாட்சி சொல்ல ஒருவரும் இல்லை. அந்த 2 ஸ்திரீகளுமே வாசிக்கப்பட்ட வசனத்திலே நாம் வாசித்தோம். அந்த 2 ஸ்திரீகளுமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது எங்க வீட்டில் வேற யாருமே இல்லை, நாங்க 2 பேர் தான். அப்ப இந்த காரியத்துக்கு ஒரு சாட்சியே இல்லை. இதை கேட்ட சாலமோன் ராஜா சொல்றாரு, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள், பட்டயத்தை கொண்டு வாருங்கள். சிந்தித்து பார்க்கணும். இந்த ராஜா ஒரு தீர்வு ஒரு பட்டயத்தின் மூலமாக வருகிறது. பட்டயத்தை கொண்டு வாருன்னு சொல்லும்போது ஒரு ராஜா செய்கிற காரியம் யாருக்குமே விளங்கி இருக்காது. அப்படிதானே? ஆரம்பத்தில் பார்க்கும்போது ராஜா தப்பு பண்ணிடுறாரோ, ஒரு பிள்ளை ஏற்கனவே செத்து போயிட்டு, இன்னொரு பிள்ளை பிழைத்து இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இந்த பிள்ளையும் ராஜா கொல்றதுக்கு அவர் பட்டயத்தை கேட்கிறாரு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? ஒரு பிள்ளை செத்து போச்சு, அட்லீஸ்ட் இன்னொரு பிள்ளையாவது பிழைத்து இருக்கணுமே. ராஜா அந்த பிள்ளையும் கொல்றதுக்கு ஒரு பட்டயத்தை கொண்டு வா சொல்றாரு. இது நியாயமற்றதா இருக்கிறதே, பயங்கரமாக இருக்கிறதே, ஆபத்தான ஒரு காரியமாக இருக்கிறதே என்பதை போல தோன்றுகிறது. ஆனால் இந்த தீர்ப்பின் முடிவில் தான் ராஜாவுடைய ஞானம் விளங்குகிறது. துவக்கத்திலே ராஜாவோட ஞானம் யாருக்குமே விளங்கல. அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை செத்துடுச்சு, இன்னொரு பிள்ளை உயிரோடு இருக்கு. அந்த உயிரோடு இருக்க பிள்ளையுடைய ஜீவன் காக்கப்படணும், அது பிள்ளை வளரணும். அந்த பிள்ளையும் கொல்றதுக்கு ஒரு பட்டயத்தை ராஜா கொண்டு வான்னு சொல்றாரு. இதை யாரால் விளங்கிக் கொள்ள முடியும்? துவக்கத்திலே இது ஒரு நல்ல செயலை போல தோன்றவில்லை, ஒரு ஆபத்தான காரியத்தை போல தோன்றுகிறது. ஒரு இழப்பு நேர்ந்து விடுமோ என்பதை போல தோன்றுகிறது. ஒரு ஞானமற்ற செயலை போல தெரிகிறது, அநியாயமான காரியமாய் தோன்றுகிறது. ஆனால் ராஜாவின் ஞானம் எப்ப விளங்கிக் கொள்ளப்படுகிறது என்றால் அந்த தீர்வின் முடிவில் தான். அந்த தீர்வின் முடிவில் தான் ராஜாவுடைய ஞானம் விளங்குகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதே போலதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை செய்கிற போது, சில காரியங்களை அனுமதிக்கும் போது, சில காரியங்களை செய்யும் போது துவக்கத்திலே அது ஒரு பிரச்சனையாக நமக்கு தெரிகிறது, ஆபத்தாக தெரிகிறது. ஏன் கர்த்தர் இதை அனுமதிக்கிறார்? ஏன் கர்த்தர் இப்படி செய்கிறார்?
அநேக காரியங்கள் நமக்கு விளங்குறது இல்லை. சில காரியங்கள் ஈவன் ஆபத்தா கூட தோன்றுது. யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு ராஜா பட்டயத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னும்போது, பட்டயமா? எதற்கு பட்டயம்? ஏற்கனவே ஒரு பிள்ளை செத்து இருக்கிறது, இன்னொரு பிள்ளை வாழணும், ஜீவிக்கணும். அந்த பிள்ளையும் கொல்றதுக்கா பட்டயம்? நான் நினைக்கிறேன் அங்க கூட இருந்தவங்க எல்லாம், ராஜா என்ன பண்றாரு? சில பேர் சிரிச்சிருப்பாங்க, என்ன ஞானமற்ற ஒரு காரியத்தை பண்றாரு சாலமோன், அனுபவம் இல்லாத மனுஷனா இருக்காரு, உயிரோடு இருக்கிற பிள்ளையும் கொல்ல பார்க்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, ராஜாவிட ஞானம் விளங்கவில்லை, தீர்வுக்கு பிறகுதான் விளங்குறது. அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற சில காரியங்கள் நமக்கு விளங்குறது இல்லை, அவருடைய ஞானம் விளங்குறது இல்லை. ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படி நடந்தது? ஏன் என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே இந்த காரியம் சம்பவித்தது? ஆண்டவருடைய ஞானம் விளங்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், துவக்கத்திலே ராஜாவுடைய ஞானம் விளங்காவிட்டாலும் முடிவிலே அது மகிமையாயிருக்கும். துவக்கத்திலே ராஜாவுடைய ஞானம் விளங்காவிட்டாலும் முடிவிலே அது மகிமையாயிருக்கும். யோசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு புதிய ஏற்பாட்டிலே அந்த கானா ஒரு கல்யாணத்திலே அவர்களுக்கு தேவைப்பட்டது திராட்சை ரசம். ஆண்டவருடைய தாயார் வந்து சொல்லுகிறாங்க, திராட்சை ரசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு வேலைக்காரர்களை பார்த்து, இந்த கச்சாடிகளை தண்ணீர்னால் நிரப்புங்கள். கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், கச்சாடிகளை தண்ணீர்னால் நிரப்புங்க. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் நின்று சிரிச்சிருப்பாங்க, கேலி கூட பண்ணியிருப்பாங்க. அப்படிதானே? சிந்தித்து பார்க்கணும். அந்த ஞானம் விளங்கல. யாருக்கு புரியும்? தேவனுடைய ஞானம் யாருக்கு விளங்கும்? யாருக்கு விளங்கும்? எபிரு ஆண்டவராய் இயேசு இடத்துல ஓடி வருகிறார். ஆண்டவரே, என்னோட மகள், ஒரே மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறார், நீர் வீட்டுக்கு வரணும், அந்த மகளை சுகப்படுத்தணும். வர வழியில அந்த வியாதிப்பட்ட அந்த ஸ்திரீ சுகமடைகிறாள். ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது வீட்டிலிருந்து செய்தி வருகிறது, போதகரை நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் இறந்து போனாள், மகள் இறந்து போனாள். அப்ப ஆண்டவர் எபிரை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எபிரோடு கூட வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக மரித்து போல நித்திரையா இருக்கிறார் சொன்னாரா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேலி பண்றான். என்ன அவரு சொல்றார்? பரியாசம் பண்ணுகிறார்கள். என்ன மகள் மரித்து போய் கிடக்கிறாள், இவரை யாரோ வந்துகிட்டு நித்திரை பண்றான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் முடிவிலே மகிமை விளங்குறது, தேவனுடைய ஞானம் விளங்குறது. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், துவக்கத்தில் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் நமக்கு புரியாது, நம்முடைய கொஞ்சம் புத்திக்கு விளங்காது. ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியத்தின் முடிவிலே அது மகிமையா இருக்கும். வேதாமத்தில் அநேக காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். யோசபாத்துக்கு விரோதமாக பெருங்கூட்ட சத்துருக்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் நடக்கிற விஷயம் என்ன? போர் சேவர்களுக்கு முன்பாக ஆராதனைக்காரரை அனுப்புகிறார். யுத்த வீரர்களுக்கு முன்பாக ஆராதனைக்காரர் போகிறார். யோசித்து பாருங்க, அந்த எதிர்த்து வந்த சத்துருக்கள் சிரிச்சிருப்பாங்களா இல்லையா? இவ்வளவு பெரிய கூட்டமா வந்து இவங்களை சேதப்படுத்துறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம், எங்களை எதிர்கொண்டு யார் வருகிறது? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. விளங்காது பிரதர், தேவனுடைய ஞானம் ஒரு நாள் விளங்காது. கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, என்னுடைய ஞானம் உங்களுக்கு ஒருவேளை விளங்காமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு நன்மையே தவிர தீமை செய்கிற தேவன் அல்ல என்பதை விசுவாசியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்றார். ஒருவேளை நீங்க கேட்கலாம் இன்றைக்கு, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலே நடக்கிற காரியம் எனக்கு விளங்கலப்பா, என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நடக்கிற காரியம் எனக்கு விளங்கல ஆண்டவரே, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியல, நல்லதா இருந்தது ஆனா திடீர்னு எல்லாம் எதிர்மறையா மாறிவிட்டது, ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது, என்ன நடக்குதுன்னே தெரியல ஆண்டவரே,
எதற்காக இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது என்பதை அறிய முடியவில்லை என்று சொல்லக்கூடிய எழுப்பின் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதில் தருகிறார். அந்த பதில் யோவான் 13:7 இருக்கிறது. கர்த்தர் தருகிற பதில், ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இந்த சூழ்நிலை என்று சொல்லி ஒருவேளை கேள்வியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கான பதில் யோவான் 13:7 சொல்லப்படுது. வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு பிரதியுத்தரமாக? பேதுருவுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் அறிவாய். இப்ப நான் செய்கிறதை நீ அறியாய், உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, உனக்கு புரியல, நான் என்ன செய்கிறதே புரியல. ஆனா ஒரு சீக்கிரத்தில் ஒரு நாள் வரும், நீ அதை புரிந்து கொள்வாய், அது உனக்கு விளங்கும். அருமையான சபையாரே, கர்த்தர் திட்டவட்டமாய் பேச சில காரியங்கள் தாறுமாறாய் நடந்து கொண்டிருக்கிறது. வேதனை நிறைந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. சில சம்பவங்கள் இருதயத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கேயாவது போய் அழலாமான்னு இருக்கு, இருதயத்தை யாருன்னா கொட்டலாமான்னு இருக்கு. ஆண்டவரே, என்னால தாங்க முடியல ஆண்டவரே, இந்த மாதிரி பிரச்சனை வாழ்க்கையில சந்தித்ததே இல்லை, என்னோட குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததே இல்லை, ஏன் நடக்குதுன்னு தெரியல. நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், கர்த்தர் செய்கிறது ஒருவேளை நமக்கு புரியாம இருக்கலாம், விளங்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு மனப்பூர்வமாய் தீமை செய்கிற தேவன் அல்ல, தீமையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நான் செய்கிறது இன்னதென்று இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரு நாள் வரும், சீக்கிரத்திலே அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்குது, நன்மைக்கு ஏதுவாதான் உங்களுக்கு இதை நான் அனுமதித்தேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு சாலமோன் பட்டயத்தை கொண்டு வாருங்கள் சொன்ன போது மற்ற யாருக்குமே புரியல. ஆனா சாலமோனுக்கு நல்லா தெரியும், அந்த பிள்ளைய ரெண்டா வெட்டுறதுக்கு பட்டயத்தை கொண்டு வர சொன்னாதான் உண்மையான தாய் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்பது சாலமோனுக்கு தான் தெரியும். அதை கேட்டவர்கள் யாருக்கும் தெரியாது, அங்க நின்றவர்களுக்கு யாருக்கும் தெரியாது, சாலமோனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை ரெண்டாக வெட்ட நான் சொன்னாதான் உண்மையான தாய் யார் என்பது விளங்கும் என்பது சாலமோனுக்கு மாத்திரம் தான் தெரியும். சாலமோன், கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் சாலமோனுக்கு மாத்திரம் தான் விளங்கும். இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், யோசிச்சு பாருங்க, சாலமோனின் ஞானம் அப்படிப்பட்ட மகத்துவமான ஞானமா இருக்குமானால், கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானம் இவ்வளவு பிரத்யேட்சமாக மேன்மையாக மகிமையாக இருக்குமானால், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஞானம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேவன் சாலமோனுக்கு கொடுத்த ஞானமே இப்படி மேன்மையாக இருக்கிறது என்றால், உங்களை என்னை குறித்து தேவனுடைய ஞானம், சாலமோனுடைய ஞானம் அல்ல, ஒரு மனுஷனுடைய ஞானம் அல்ல, ஒரு மனுஷனுடைய ஞானமே இவ்வளவு பிரதானமாக இருக்கிறது என்றால், உங்களை என்னை குறித்து தேவனுடைய ஞானம் எவ்வளவு மகத்துவமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை, வாசிக்கப்பட்ட இந்த காரியத்தை மனுஷிகமாக ஒரு மனுஷனுடைய கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் சில கேள்விகள் நமக்குள்ளே எழும்பும். இந்த ரெண்டு ஸ்திரீகளும் சொல்றாங்க, உயிரோடு இருக்கிற பிள்ளை என்னது, செத்த பிள்ளை உன்னுடையது. இந்த ரெண்டு ஸ்திரீகளும் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு எப்படி சாலமோனுக்கு ஒரு சரியான தீர்வு விளங்க முடிஞ்சது? ஒரு அம்மா சொல்றாங்க, செத்த புள்ள உண்ணுது, உயிரோடு இருக்க பிள்ளை என்னது. இன்னொரு அம்மா சொல்லுது, உயிரோடு இருக்க பிள்ளை என்னது, செத்த புள்ள உன்னுடையது. இதை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும்? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என்ன சாட்சி இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை. எந்த ஒரு நீதிபதியா இருந்தாலும் என்ன திரும்ப சொல்லுவாரு, நீங்க சொல்ற தகவல் போதாது, இன்னும் வேற தகவல் சேகரிச்சாதான் ஒரு தீர்வை சொல்ல முடியும். அப்படிதானே? நம்முடைய நீதிமன்றத்தில் இப்ப பிரசன்ட் டே, இப்ப மாடர்ன் கோர்ட்டுன்னு வச்சுங்களேன், தற்காலிக
ஒரு நீதிமன்றத்தில் என்ன திரும்ப சொல்லுவாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க டிஎன்ஏ டெஸ்ட் இல்லை, அதுவும் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய கோர்ட்ல வேற சாட்சிகளை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அங்க வேற சாட்சியும் இல்லை. எப்படி தீர்வு சொல்ல முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 2 தாய்மார்கள் சாலமோனிடத்திலே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கொடூரமான காரியம் நடந்திருக்கிறது. கொடூரமான காரியம் நடந்திருக்கிறது. அவர் தேசத்திலே இருக்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லலாம். சாலமோன் இடத்துல வந்தது ஒரு சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லலாம். ஆமென். எப்படி சாலமோன் இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறார்? ஒரு சாட்சியம் இல்லாத ஒரு காரியம். வேதாகமத்தின் அடிப்படையிலே உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்க வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கேளுங்கள். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, உபாகமம் 19:15 2-3 சாட்சிகளுடைய 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்படும். காரியம் நிலைவரப்படும். ஒரு காரியம் நிலைவரப்படணும்னா குறைந்தது 2-3 சாட்சிகள் வேணும். ஆனா நடந்த இந்த சம்பவத்தில் ஒரு சாட்சியமே இல்லை. ஒரு சாட்சியமே இல்லை. ஆனா ஒரு சரியான தீர்வு வழங்கப்பட வேண்டும். நான் தாழ்மையா சொல்றேன், உங்களோட பிரச்சனைக்கு ஒருவேளை எந்த சாட்சியுமே இல்லாம இருக்கலாம். உங்களுடைய இறுதிய வேதனைக்கு அது உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் புரியாது, சொன்னாலும் தெரியாது. உங்களோட பிரச்சனைக்கு வேற எந்த சாட்சியுமே இல்லாம இருக்கலாம். கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், எந்த மனுஷிக சாட்சி வேண்டாம். கர்த்தரே நமக்கு சாட்சி. கர்த்தரே நமக்கு சாட்சி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடிக்கடி யோசேப்பை குறித்து தியானிப்பது உண்டு. அந்த போத்திபார் வீட்டில் யோசேப்பு ஒரு தவறும் பண்ணல. பரிசுத்தத்தை வாஞ்சித்த ஒரு மனுஷன், பரிசுத்தவான், தேவனுக்கு பயந்து நடந்த மனுஷன். அந்த ஸ்திரீ தவறு பண்ணபடினாலே அந்த யோசேப்புடைய மேல் வஸ்திரம் இப்ப அந்த ஸ்திரீயோட கரத்தில் இருக்கு. யோசேப்போட மேல் வஸ்திரம் ஸ்திரீயோட கரத்தில் இருக்கிறது. அது ஒரு பெரிய சாட்சி. அந்த ஸ்திரீனிடத்துல யோசேப்புக்கு விரோதமாக இருந்த ஒரு பெரிய சாட்சி. போத்திபார் கூட அந்த சாட்சியை பார்த்துட்டு தான் நம்பிட்டார். அந்த போத்திபாருடைய மனைவி கையில இருந்தது யோசேப்புக்கு விரோதமான ஒரு பெரிய சாட்சி. நான் கேட்கிறேன், யோசேப்புக்கு சாதகமா யோசேப்பு என்ன சாட்சிங்க இருந்தது? ஒரு சாட்சியுமே இல்லை. ஆனா யோசேப்புக்கு சாட்சி யார் தெரியுமா? கர்த்தரே சாட்சி. கர்த்தரே சாட்சி. யோசேப்பு ஒரு சாட்சி இல்லை. அந்த அம்மா கிட்ட அந்த ஸ்திரீயின் இடத்துல யோசேப்புக்கு விரோதமான சாட்சி இருக்கிறது. ஆனா யோசேப்புக்கு நான் நிரபராதி, நான் ஒரு பரிசுத்தவான், எந்த தவறும் செய்யல என்பதை நிரூபிப்பதற்கு எந்த சாட்சியுமே இல்லை. நீங்க ஒருவேளை அந்த நிலைமையில நீங்க இருக்கலாம். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. நீங்க அந்த தவறை செய்யல, நீங்க அந்த குற்றத்தை செய்யல என்பதற்கு நிரூபிக்கத்தக்கதான எந்த சாட்சி உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரே உங்கள் பட்சத்திலே சாட்சியாய் நிற்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிள்ளை இழந்திருக்கிறாள். அந்த பிள்ளை இழந்த அந்த ஸ்திரீ என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய செத்த பிள்ளையை எடுத்து அந்த மற்ற ஸ்திரீ இடத்துல வைத்து விட்டு மற்ற ஸ்திரீ இடத்துல இருந்த அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை தன்னிடமா எடுத்துக்கொண்டாள். சிந்தித்து பார்க்கணும், கற்பனை செஞ்சு பார்க்கணும். 2 ஸ்திரீகள் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். அன்றைக்கு ராத்திரி நடந்த சம்பவம். இந்த ஒரு ஸ்திரீ நித்திரையினாலே அந்த பிள்ளையின் மேல் புரண்டு படுத்தபடினாலே அவளுடைய பிள்ளை இறந்து போகிறது. இறந்து போன பிள்ளை எடுத்து அந்த மற்ற ஸ்திரீனிடத்துல வச்சிட்டு அந்த மற்ற ஸ்திரீனிடத்துல அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை தன்னிடமா எடுத்து அவர் ராத்திரில வைத்துக் கொள்கிறாள். இந்த செய்தியை நீங்க கவனமா கேட்கணும். அந்த உயிரோடு இருந்த பிள்ளையை பெற்ற அந்த தாய் தன்னுடைய பிள்ளை இழந்தவளாக, ஜீவனோடு இருந்த தன்னுடைய அன்பின் பிள்ளையை இழந்தவளாக, இப்பொழுது செத்த பிள்ளையை தன்னுடைய மடியில வைத்துக் கொண்டு திண்டாடி கொண்டிருக்கிறாள், திணறிக் கொண்டிருக்கிறாள், குமரி கொண்டிருக்கிறாள். என்ன நடக்குதுன்னு விளங்கல. எனக்கு அருமையானவளே,
சத்துருவாகிய பிசாசு திருடன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். கர்த்தர் என்னென்ன நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் திருடும்படியாக, களவாடும்படியாக சத்துருவாகிய பிசாசு இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நல்ல கவனிங்கள். உங்களுக்கு விரோதமாக சத்துரு எடுக்கிற எல்லா சதி திட்டங்களை கர்த்தர் உடைத்து முறித்து போட்டு, உங்கள் அன்பான தேவன் நீங்க இழந்து போன அத்தனை காரியத்தையும் வடிவாய் மீட்டு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, அந்த தாய் அந்த தன்னுடைய உயிரோடு இருக்கிற பிள்ளையோடு கூட நீங்க ராத்திரி நித்திரைக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா அவ படுத்து தூங்கி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. எழுந்து பார்த்தா செத்த பிள்ளை. அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். சத்துரு செய்கிற காரியம் இதுதான். அவன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், உங்களுடைய சுகத்தையும், உங்களுடைய சமாதானத்தையும், உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தையும் அவன் திருடி களவாடும்படியாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்ற, என் மகனே மகளே, நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானா, நான் கொடுக்கிற ஆலோசனையின்படி உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வாயானால், சத்துரு உனக்கு விரோதமாய் அவன் தீட்டுகிற சதி திட்டங்களை உடைத்து நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்பி மீட்டு தருவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரெஸ்டோரேஷன். எதை இழந்தீங்களோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்திலே, உங்களுடைய வியாபாரத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எதை இழந்தீர்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் மீட்டு தரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு பின்னணியோடு கூட இந்த செய்தியை தொடர்ந்து கவனிங்கள். கர்த்தர் உன்னோடு கூட பேசுவாராக. ஆமென். இன்னைக்கு பிசாசுட தந்திரமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களை விட்டு எடுத்து விட்டு செத்த காரியங்களை, தன்னுடைய காரியங்களை உங்களுக்கு கொடுக்க பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை எடுத்துட்டு தனக்குண்டான காரியங்கள், மரித்து போன காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், பாவ காரியங்களை அவன் உங்களிடத்திலே கொண்டு வந்து வைக்க அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். ஆமென். சத்துருவாகிய பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற காரியங்கள் உங்களுடையது அல்ல. சத்துருவாகிய பிசாசு உங்களுக்கு தர அவன் முயற்சி பண்ணுகிற காரியங்கள் உங்களுடையது அல்ல. தன்னுடைய காரியத்தை அவன் உங்களிடத்தில் கொடுக்க விரும்புகிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு தனக்குண்டான மரித்து போன அசுத்தமான பாவமான காரியத்தை அவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவன் தரும்படியாக, கொடுக்கும்படியாக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இதனாலதான் ஆண்டவராகிய இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது எடுத்து வாசிங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்கள். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. ஏங்க ஆண்டு இப்படி சொன்னாரு? ஏன் ஆண்டு இப்படி சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இனி நான் உங்களிடத்தில் அதிகமாக நான் பேச போறதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. மறுபடியும் வாசிங்க. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரு? சீசர்ட்ட பேசுறாரு. இனி நான் உங்களிடத்தில் அதிகமா நான் பேச மாட்டேன். இவ்வளவு நாள் பேசினேன், இனிமேல் நான் அதிகமா பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? உலகத்தின் அதிபதியாக பிசாசு வருகிறான். நான் பேசுறதெல்லாம் கேட்டுருவான். நான் என்னென்ன சொல்றேன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு விரோதமா கிரியை செய்வான். அதனால நான் அதிகமா பேச போறது இல்லை. ஆனா ஒன்று சொல்றேன். என்ன சொல்றாரு? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்னிடத்தில் ஒன்றுமில்லை. வேற விதத்தில் சொன்னோம்னா, உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வரான், அதனால நான் ரொம்ப பேச மாட்டேன், கவனமா இருங்க, நீங்களும் அதிகமா பேசாதீங்க. சகுனே சகுரியே,
நாம் பேசுகிற விஷயத்தை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் யார் கேட்டுக்கிட்டே இருக்கா? பிசாசு கேட்டுக்கிட்டே இருக்கு. அது நமக்கு விளங்குறதே இல்லை. எதையோ பேசுறோம், அப்படிதானே? ஒவ்வொரு காரியத்தையும் பிசாசு கேட்கிறான். நீங்க சொல்ற காரியத்தை வச்சே உங்களை மடக்கிடுவோம். அதனாலதான் நம்ம வார்த்தையில மிக ஜாக்கிரதையா என்ன பேசுறோம், எதை பேசணும், எதை பேசக்கூடாது. அதனாலதான் விசுவாச வார்த்தைகளை மாத்திரம்தான் பேசணும். அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்ப ஆண்டவராய் இயேசுவே தன்னுடைய வார்த்தையிலே அவ்வளவு கவனமா இருப்பார் என்றால் நாம் நம்முடைய வார்த்தையில எவ்வளவு கவனமா இருக்கணும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? பிள்ளைகளை அனாவசியமா சில தாய்மார்கள் சபிச்சிருவாங்க பாருங்க. கோபத்துல தான், அர்த்தப்படுத்தி எல்லாம் சொல்றது இல்லை. அந்த கோபத்துல வார்த்தை வந்துடும், சாபமான வார்த்தை. இதை யார் கேட்கறது? பிசாசு கேட்கிறான். நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைக்குள்ளாவார்கள். எத்தனை விசை எதிர்மறையான காரியங்கள், அவிசுவாசமான காரியங்களை பேசி விடுகிறோம். பிசாசு அதை கேட்கிறோம். ஆண்டவரே அவ்வளவு கவனமா இருந்தா நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும்? ஆகவே நான் அதிகமா உங்களிடத்தில் பேச போறதில்ல. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்று. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அவனுடைய காரியம் என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. அவனுடைய காரியம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. வந்துட்டு போறான். அவனுக்குரிய காரியம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. சபையாரே, இங்க கூடி வந்திருக்கிற அத்தனை பேரும், நீங்க 2ஆம் தரத்தில் இருந்தாலும் சரி, கீழ்த்தனத்தில் இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசி பாக்கி இல்லாம இந்த காரியத்தை சொல்லக்கூடிய நிலைமையிலே நாம் இருக்க வேண்டும். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய காரியம் என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவனுடைய அசுத்தமான காரியம், அவனுடைய அந்தரங்க பாவ காரியங்கள், இச்சையான காரியம், பெருமையான காரியம், குரோதம், விரோதம், பகை, கசப்பு, வைராக்கியம், அவனுடைய எந்த காரியமும் என்னிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களை போல ஒரு பாக்கியவான், பாக்கியவதி யாருமே இருக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தரணும். பிசாசு வந்தா வந்துட்டு போறான். ஆனால் அவனுடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. உங்க மனசாட்சி சொல்லணுங்க. உங்களோட சொந்த மனசாட்சி கொடுக்கிற சாட்சி தான் பெரிய சாட்சி. மற்றவங்க கொடுக்கிற சாட்சியை காட்டிலும் நம்முடைய சொந்த மனசாட்சி கொடுக்கிற சாட்சி என்னது? பிசாசுடைய காரியம் என்னோட வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ரகசிய பாவம் இல்லை, இச்சை இல்லை, பெருமை இல்லை, கசப்பு, வைராக்கியம், விரோதம் இல்லை. பிசாசுக்குரிய காரியம் என்னோட வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நல்ல கவனிங்கள், தயவுசெய்து பாரத்தோடு பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது பிசாசுடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை தான். பிசாசுடைய காரியம் ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களுக்கு பிரச்சனை தான். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் வித்தியாசமானது. ஆமென். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்னது, பிசாசு எனக்கு கொடுக்க முயற்சி பண்ணுகிறது என்னது, இது தெரியலனா ப்ராப்ளம் தான், பிரச்சனை தான். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற காரியங்கள் என்ன, பிசாசு அவனுடைய எந்த காரியத்தை எனக்கு கொடுக்க அவன் பிரயாசப்படுகிறான், அவனுடைய காரியம் என்ன, கர்த்தருடைய காரியம் என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியலனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடுமாற ஆரம்பிச்சிடும். பிசாசு ஒரு காரியத்தை கொடுப்பான், அது கத்தெடுத்து வந்ததுன்னு நம்ம நினைச்சிருவோம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. புவனேஸ்வர்ல ஆரம்ப நாட்கள், ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல ஒரு சகோதரன் தொலைபேசி மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணி, அதாவது அந்த நேரத்திலே புவனேஸ்வரில் நம்ம சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார்,
நான் ஊழியத்துக்குன்னு ஒரு தொகையை வச்சிருக்கிறேன், உங்களோட ஊழியத்துக்குன்னு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்லி சொன்னார், அதை நான் உங்க இடத்துல கொடுத்துடணும், எப்போ வரட்டும்னு கேட்டார். நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு கிறிஸ்டியன். ஆனால் அது கேட்ட போது எனக்கு ஆவியில பயங்கர ஒரு கலக்கம். காரணம், அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர், அவர் குடிக்கு அடிமையானவர். ஆவியானவர் இடத்துல திட்டவட்டமா பேசினார், நீ அதை வாங்கக்கூடாது, அது கரைப்படிந்த பணம், நீ அதை வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். நான் அந்த நபரை தொடர்பு கொண்டு, பிரதர் தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நீங்க கொடுக்க விரும்புறது எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். அப்பொழுது என் மேல ரொம்ப கோபப்பட்டார், ரொம்ப கோபப்பட்டார். கோபப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த காரியம் எனக்கு வேண்டாம். யோசித்து பாருங்க, ஆண்டுடைய ஆலோசனை இல்லாம சரி கொடுக்கிறாருன்னு வாங்கிட்டு இருந்தா அது எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் சாபமா மாறிடும். அப்படிதானே? வருகிறது எல்லாம் கத்தெடுத்து வருது இல்லை பிரதர், எல்லாத்தையும் கத்தெடுத்துல வருகிற ஆசீர்வாதம் என்று நினைக்க கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் அதோடு கூட வேதனையை கூட்டார். ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு ஊழியக்காரர், நல்ல கர்த்தருடைய மனுஷன், நல்ல ஒரு முதிர்ந்த பரிசுத்தவான், அவரிடத்துல வந்து ஒரு விசுவாசி, ஐயா நேற்று ராத்திரில கர்த்தர் என்னோடு கூட பேசினார், உங்களுடைய ஸ்கூட்டர் டயர் தேஞ்சி இருக்கிறது, உங்களுக்கு ஒரு புது ஸ்கூட்டர் டயர் வாங்கி தரும்படியா ஆண்டவர் சொன்னார். இந்த பரிசுத்தவான் என்ன திரும்ப சொன்னாரு, அப்பா நீ 6 மாசமா திருவிருந்து எடுக்காம இருக்கிற, அதை ஆண்டவர் உன்கிட்ட சொல்லலையா? ஏன் 6 மாசம் திருவிருந்து எடுக்கலன்ற அந்த காரியத்தை ஆண்டவர் உன்கிட்ட சொல்லல, என்னோட ஸ்கூட்டர் டயரை தான் உனக்கு காமிச்சாரா? முதலாவது போய் ஆண்டவர்கிட்ட கேளுப்பா, 6 மாசம் நீ ஏன் திருவிருந்து எடுக்கலன்னு உன் மனசாட்சியை தொட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கு பதில் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் டயரை வாங்கிட்டு. எதுக்காக சொல்றேன் என்றால், வருகிறது எல்லாம் ஆண்டவர்கிட்ட வரல. அருமையான சபையாரே, பிசாசுக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் தர முடியாது, பரிசுத்தத்தை தர முடியாது, மற்ற எல்லாவற்றையும் பிசாசு தர முடியும். ஆண்டவர் இயேசுவுக்கே அவன் இந்த பூமியின் மகிமையெல்லாம் பாரு, நான் இதெல்லாம் நான் உனக்கு தருவேன், நீர் கீழே விழுந்து என்னை பணிந்து கொள்ளும் என்று சொன்னவன் நம்மிடத்துல வந்து சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு? நம்ம இப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். ஆண்டவரே, பிசாசுடைய காரியம் என்னோட வாழ்க்கையில ஒன்றுமே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், கர்த்தர் நீங்கள் இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் மடிமாய் மீட்டு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், நல்ல கூர்ந்து கவனிங்கள், இந்த செய்தியை கவனிங்கள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை களவாடிட்டான். இன்னைக்கு அவனுடைய காரியத்தை உங்களிடத்துல தர அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். இதுல தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இதுல தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த மீட்டுக் கொள்கிறது, ரெஸ்டோரேஷன் எப்படி நடக்க முடியும்? எப்படி நடக்க முடியும்? கர்த்தர் திரும்பி மீட்டு நம்ம இழந்து போனதை கர்த்தர் நமக்கு எப்படி திரும்ப தர முடியும்? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய கரத்தில் இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் இன்னைக்கு சத்துருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் யார் இடத்துல பேசுறாருன்னு தெரியல. உங்களுடைய கரத்தில் இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் இன்னைக்கு சத்துருடைய கரத்தில் இருக்கிறது, பிசாசுடைய கரத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எங்கன்னு கர்த்தர் கேட்கிறார். நான் உங்களுக்கு கொடுத்த உங்க ஆசீர்வாதம் எங்க? உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்க? நான் உங்களுக்கு கொடுத்த சுகம் எங்கே? ஆவிக்குரிய செழிப்பு எங்கே? நான் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் எங்கே? நான் உங்களுக்கு கொடுத்த ஜெப ஆவி எங்கே? நான் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்தம் எங்கே? நான் உங்களுக்கு கொடுத்த பிரதிஷ்டை எங்கே? நான் உங்களுக்கு கொடுத்த ஊழியம் எங்கே? இன்னைக்கு நம்ம எதை அனுபவிக்கணுமோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் சத்துருடைய கரத்தில் இருக்கிறது, சத்துருடத்தில் இருக்கு.
அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே மின்றி வேற ஒன்றுக்கும் வரான், ஆனால் நானோ அவைகள் ஜீவன் அடையும்படியாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியக்காரனா சொல்றேன், பிசாசு உங்களிடத்துல எதை களவாடி இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு அதை மறுபடியுமாய் மீட்டு தர போதுமானவராக இருக்கிறார். ஆனா நமக்கு ஒண்ணு புரியணும், ஆண்டவர் எனக்கு மீட்டு தர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திரும்ப தரப்போகிறார். என்னென்ன பிசாசு இடத்துல களவாடினானோ அவைகள் எல்லாவற்றையும் மீட்டு கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கவனிங்க, உங்களுக்குரிய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் பிசாசோட கரத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது உங்களிடத்துல தான் இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை பிசாசு எடுக்க நம்ம விடக்கூடாது. வேற விதத்தை சொல்லணும்னா, கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுத்த ஆசீர்வாதம் அது எது வேணாலும் இருக்கலாம். சுகமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், அபிஷேகமா இருக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், பிரதிஷ்டையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கணும். ஒன்று. இரண்டாவது, பிசாசுக்குரிய காரியம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. உங்களுடைய காரியம், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்துல தான் இருக்கணும். பிசாசோட கரத்தில் இருக்கக்கூடாது. பிசாசோட காரியம் அது பாவமா இருக்கலாம், அசுத்தமான சிந்தையா இருக்கலாம், ரகசிய பாவமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பிசாசுடைய காரியம் உங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு காரியத்தை மனதில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்கிட்ட தான் இருக்கணும், பிசாசுடைய கரத்தில் இருக்கக்கூடாது. இரண்டாவது, பிசாசுடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவன் எல்லாவற்றையும் திரும்ப மீட்டுக் கொண்டான். இருக்கா இல்லையா? நம்ம வாயை திறந்து இன்னைக்கு சொல்லாமா, நான் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மீட்டு தருவார். வாயை திறந்து சொல்லு, நான் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மீட்டு தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், இன்றைக்கு சில காரியங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது, ஆனால் அவைகள் உங்களுடையது அல்ல. அந்த ஸ்திரியை யோசித்து பாருங்க, தன்னுடைய ஜீவனுள்ள பிள்ளை, உயிரோடு இருக்க பிள்ளை இழந்துட்டா. அந்த அம்மா எடுத்துடுச்சு. அந்த அம்மா என்ன கொடுத்துருக்கு? செத்த பிள்ளையை கொடுத்துருக்கு. அவளுடைய கையில் இருக்கிறது அவளுடைய பிள்ளை அல்ல. அவளுடைய கையில் இருப்பது அவளுடைய பிள்ளை அல்ல. நீ கர்த்தர் சில இடத்துல சொல்றார், என் மகனே மகளே, இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் இருக்கிறது உன்னுடையது அல்ல. ஆனால் நீங்கள் அதை கரத்தில் வைத்திருக்கிறீர்கள், உள்ளத்தில் வேதனை இருக்கிறது. நீங்க அதை கரத்தில் வச்சிருக்கிறீங்க. பிசாசு கொடுத்துட்டான், கையில கொடுத்துட்டான். ஆனா கையில வைத்துக் கொண்டிருக்கும் போதே உள்ளத்தில் வேதனை. ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் நீங்கள் வைத்திருக்கிறது உங்களுடையது அல்ல என்று கர்த்தர் சொல்றார். எதை உங்களுடைய கரத்தில் வைத்திருந்தீர்களோ அதை இழந்து விட்டீர்கள். கர்த்தர் கொடுத்ததை இழந்துட்டோம். ஒரு காலத்துல அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய கரத்தில் இருந்தது, இன்னைக்கு அது பிசாசுடைய கரத்துக்கு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கிறது நம்முடையது அல்ல, நம்முடையது அல்ல. உங்களுடையது அல்லாத ஒரு காரியத்தை பிசாசு உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறான். உங்களுடையது அல்லாத ஒன்றை பிசாசு உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறான். பிசாசுடைய தந்திரத்தை நாம் அறியாதவர்கள் அல்லவே போல் சொல்றேன். அப்படிதானே? நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு பிசாசு உங்களிடத்தில் என்ன கொடுக்க விரும்புறான்னா, உங்களுடையது அல்லாத காரியத்தை உங்களிடத்தில் அவன் கொடுக்க விரும்புகிறான். அது உங்களது அல்ல. ஆனா கட்டாயப்படுத்தி உங்களுடைய கையிலே திணித்து விடுகிறான். கட்டாயப்படுத்தி நீங்க அதை வேண்டான்னு சொன்னாலும் அவன் உங்களை விடுற மாதிரி இல்லை. கட்டாயப்படுத்தி உங்களுடைய கையில் அதை திணிக்கிறான். திணிச்சிட்டு பிசாசு சொல்றான், இது ஒண்ணுதுதான், நீங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க. ஆனா கூட பிசாசு கட்டாயப்படுத்தி உங்க கையில திணிச்சிட்டு அவன் சொல்றான் உங்களை பார்த்து,
இது உன்னுடையதுதான். துரதிர்ஷ்டவசமாக அநேக விசுவாசிகள் பிசாசு கொடுக்கறத வாங்கிட்டு தன்னோட கையில வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிறது. இங்கதான் வஞ்சகமே இருக்கிறது. பிசாசோட வஞ்சகமே இங்கதான் இருக்கிறது. அநேகரை பிசாசு யோசிக்க வைக்கிறான். கையில அவங்களுடைய அல்ல, பிசாசு எடுத்து வந்த கரம் தான் கையில இருக்குது. அதை கொடுத்துட்டு பிசாசு இப்படி யோசிக்க வைக்கிறான். என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், என்னுடைய எதிர்காலம் இப்படிதான் இருக்கும், எனக்கு முன்னேற்றமே இருக்காது, என்னோட வாழ்க்கை பூரா நான் இப்படிதான் இருந்து ஆகணும், என்னோட வாழ்க்கையில ஒன்றி நான் சாதிக்க முடியாது, என்னோட வாழ்க்கையில நான் முன்னேற முடியாது, என்னோட பிரச்சனை தீராது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்கிறான் பிசாசு. ஆமென். அருமையான சபையாரே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க, என்னோட எதிர்காலம் இப்படிதான் இருக்க போகுது, ஒரு மாற்றமும் நடக்க போறது இல்லை, வாழ்க்கை பூரா நான் இப்படிதான் இருக்கணும், இந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாம தான் இருக்கணும், வாழ்க்கை பூரா நிம்மதி இல்லாம தான் இருக்கணும். இல்ல சகோதரனே, பிசாசு உங்களுடைய கையில திணித்த காரியங்கள் இது, உங்களது அல்ல. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வேற. ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் எது நம்முடையதுன்னு சொன்னானோ அதை நம்ம ஏத்துக்கிட்டோம். இதுதான் உன்னுடையது, இதுதான் உன்னோட வாழ்க்கை, இதுதான் உன்னுடைய எதிர்காலம், இதுதான் உன்னுடைய நிலைமை. அவன் என்ன சொன்னானோ அதை நம்ம ஏத்துக்கிட்டு ஒத்துக்கொண்டு நம்முடைய கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா வேதனையோடு கூட இருக்கிறோம். இங்கதான் கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, என் மகனே மகளே, உன்னிடத்துல இன்றைக்கு இருக்கிறது உன்னுடையது அல்ல. இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி உன்னுடையது அல்ல. இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உன்னுடையது அல்ல. பிசாசு உள்ள சரீரத்தில் திணித்தது, கட்டாயப்படுத்தி கொடுத்தது. சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வேலை இல்லாத ஒரு நிலைமை உங்களது அல்ல. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை உங்களது அல்ல. இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை உங்களது அல்ல. உங்களுடைய மலடி தன்மை உங்களுடையது அல்ல. உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடையது அல்ல. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பயம் உங்களுடையது அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு உங்களிடத்துல கொடுத்தது, கட்டாயப்படுத்தி கையில திணிச்சது. அவன் கொடுத்துட்டு சொல்றான், இதுதான் உன்னுடையது, இதுதான் உன்னுடையது, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உன்னுடைய எதிர்காலம், இதுதான் உன்னுடைய குடும்பம். அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, பிசாசு சொல்றத ஒரு நாள் நம்பாதீர்கள். ஆமென். சத்தியம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்கள். சத்தியம் என்ன தெரியுமா? உங்களுடையது அல்லாததை நீங்கள் மறுபடியும் கொடுத்து விடுவீர்கள் என்றால் உங்களுடையதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேருக்கு விளங்குது? If you give back what is not yours, God will give back what is yours. உங்களுடையது அல்லாததை பிசாசு ஏமாத்தி சில காரியத்தை கொடுத்துருக்கான் பாருங்க. உங்க கையில வியாதி, பிரச்சனை, சமாதானம் இல்லை, வறுமை, கஷ்டம், இதெல்லாத்தையும் உங்களோட கரத்தில் திரிச்சிருக்கிறான் பாருங்க. இதுதான் உங்களுடையதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. அது எல்லாவற்றையும் ஆண்டவரே, இனிமேலும் இந்த காரியம் வாழ்க்கையில வேண்டாம் என்று சொல்லி உங்களுடைய அல்லாத காரியங்களை மடிமாய் கொடுத்து விட நீங்கள் மனதில் இருப்பீர்கள் என்றால் உங்களுடையதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆனால் இதை நம்முடைய பலத்தினாலே செய்ய முடியாது. தேவ பலத்தில் தான் செய்ய முடியும். தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இதை செய்ய முடியும். இதற்கு யாரும் சாட்சி கிடையாது, கர்த்தர் மாத்திரம் தான் சாட்சி. வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு நாம் திரும்ப வருவோம். 2 ஸ்திரீகள் ஒரே வீட்டிலே வாசம் பண்ணுகிறார்கள். 2 ஸ்திரீகளுமே அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா கவனக்குறைவு தான். 2 பேருடைய பிரச்சனை கவனக்குறைவு. ஒரு ஸ்திரீயோட பிரச்சனை என்ன கவனக்குறைவு? நித்திரை. நித்திரை. விளைவு என்ன?
பிள்ளை இறந்து போயிற்று. நல்ல பிள்ளை செத்து போயிடுச்சு. ஜீவனோடு இருந்த பிள்ளை இறந்து போய்விட்டது. அந்த வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராத்திரி தூக்கத்திலே, இதுதான் பிரச்சனையே, ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. இந்த மரணம் எப்பங்க நடந்தது? தூங்கும் போது நடந்தது. மரணம் எப்ப நடந்தது? தூங்கும் போது. தயவு செய்து கவனிங்க. நீங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிக தூக்கம், கனநித்திரையின் ஆவி. சில பேர்லாம் கிருபை ஆண்டோட்டு வாங்கியிருக்காங்க பாருங்க. செய்தி கேட்கும் போதே அப்படியே பரலோகத்துக்கு போயிடும். என்ன கிருபை! எப்படிதான் சபையில உட்கார்ந்து கர்த்தருடைய செய்தியை கேட்கும்போது தூக்கம் வருதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் அதிக நித்திரை. அத வேதத்துல ஒரு ஆவின்னு போட்டிருக்கு. வேதத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? கன நித்திரையின் ஆவி. சில விசுவாசிங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து உட்கார்ந்து இருப்பாங்க பாருங்க. பாட்டெல்லாம் முடிஞ்சு அந்த செய்தி நேரம் வரும்போது கொட்டாய் விடுவாங்க பாருங்க. அது ஒரு ஆவி பிரதர், அசுத்தாவி. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க நினைச்சிருக்காங்க, ஓ டயர்டா இருக்கிறதுனால அப்படியே தூக்கம் வருது போல. இல்ல, டயர்டெல்லாம் கிடையாது. அது அசுத்தாவி. அது கன நித்திரையின் ஆவி. நீங்க அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், ஒரு ஆசீர்வாதம் உள்ள போகாதபடி தடை பண்ணிடும். ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி தடை பண்ணிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு தூக்கம், நித்திரை தேவைதான். ஆனால் அதிகமான நித்திரை கண்ணியாய் முடிந்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே 2 கூட்டம் ஜனம் இருக்கு. 2 கூட்டம். ஒரு கூட்டம் சாப்பிட்டு அழிஞ்ச கூட்டம் ஒன்று உண்டு. இன்னொரு கூட்டம் தூங்கி அழிஞ்ச கூட்டம் உண்டு. இந்த 2 கூட்டத்தில் தான் அழிவு. சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா வியாதியுமே இருக்கும், ஒன்று பாக்கி இல்லாம. அது ஏன் அப்படின்னா பெருந்திண்டிக்காரலாம் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் சக்கரை போட்டால் பத்தாது, அந்த பாலில் ப்ளூ ஆகிற வரைக்கும் சக்கரை போடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் இருந்தார். அவருக்கு அவங்க வீட்டு அம்மா பால் கொண்டாந்து கொடுப்பாங்க. அவர் பார்த்துட்டு, வெள்ளையா இருக்க, ப்ளூ ஆகிற வரைக்கும் போடு, சர்க்கரையை போட்டு ப்ளூ ஆகிருமா அது. அதுக்கப்புறம் தான் அவர் குடிப்பார். அந்த மனுஷன் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள்லயே சுகர் வந்து இறந்து போயிட்டார். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்படி பண்ணாதீங்க. இன்னைக்கு அநேக வியாதிக்கு காரணமே நம்ம அதிகமாக சாப்பிட்றது தான். எத்தனை பேருக்கு 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு ஆசை? சொல்ல மாட்டீங்களே. எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வாழலாம். நமக்கு சொல்லி கொடுத்தவங்களாம் தப்பாக சொல்லிட்டாங்க. 3 வேளை சரியான நேரத்துக்கு சாப்பிட்ருங்க. 3 வேளைக்கு சரியான நேரத்துக்கு. தப்பு. பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். பசி எடுக்காம, பசி எடுக்குதோ இல்லையோ 5 வேளை ஒரு புடி பிடிச்சிடுறது. உடம்பு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் சாப்பிட்டே அழிஞ்சிருக்கு, இன்னொரு கூட்டம் தூங்கியே அழிஞ்சிருக்கு. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்கிறேன். நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே பெட்டில் இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். நான் ஒரு கிறிஸ்தவன் விசுவாசின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே இன்னும் படுக்கையில் இருந்தா பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு பிசாசு எப்படி தலைக்கீழா மாற்றி, ஆண்டருடைய ஒழுங்கை தலைக்கீழா மாற்றி வச்சிருக்கான். ஆண்டருடைய ஒழுங்கு என்னது? காலை நேரங்களிலே நம்ம வேலை செய்யணும், காலங்களிலே தூங்கணும், அப்படிதானே? ஆனால் இன்னைக்கு பிசாசு எப்படி பண்ணி வச்சிருக்கான்? ராத்திரியெல்லாம் வேலை செய்துட்டு பகல் பூரா தூங்குறது. பிசாசு எப்படி மாற்றி வச்சிருக்கான் பாருங்க. அவன் தந்திரமானவன். ஒன்றை நீங்க கவனிக்கணும்.
தூங்குற நேரத்தில், ஒருவர் தூங்குற நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியிலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய ரீதியிலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஒருவர் நல்ல டீப் ஸ்லீப், அயர்ந்த நித்திரையா இருக்கும்போது அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. பாருங்க, அவரை சுற்றி என்ன நடக்கிறதுனே தெரியாது. சில பேர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன சத்தம் வந்தால் எழுந்திருவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, வீடே இடிஞ்சு விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நித்திரை. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல யோசிச்சு பாருங்க, நல்ல விதை தான். அதை விதைக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசங்கள், நிறைய பிரயாசம். நல்ல விதை. மனுஷர் நித்திரை பண்ணுகையில், இங்கதான் நம்ம கவனிக்கணும். 25ஆம் வசனத்திலே மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷர் நித்திரையா இருக்கும்போது அவருடைய சத்துருக்கள் வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷர் நித்திரையா இருக்கும்போது சத்துரு என்ன பண்றான்னு பாத்தீங்களா? இந்த களைகள் உங்களுடையது அல்ல. உங்களுடையது என்னது? கோதுமை. களை யாருது? இதை தான் நம்ம விளங்கிக்கணும். கோதுமைக்கும் களைக்கு வித்தியாசம். களை என்னுடையது அல்ல, அது சத்துருடையது. கோதுமை தான் என்னுடையது. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சமாதானத்துக்குரியது. ஆனா சத்துரு வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிற எதுக்கு தெரியுமா? அவனுடைய தீமையான, அவனுடைய பாவமான காரியங்களை உங்களுக்குள்ளாய் விதைக்கும்படியாக அவன் போராடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில ஆவிக்குரிய நித்திரையில் நாம் இருப்போமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அசதியாயிருப்போமானால், ஜெப வாழ்க்கையை குறித்து அசதியாயிருப்போமானால், வேத தியானத்தை குறித்து அசதியாயிருப்போமானால், சபை கூடி வருதலை குறித்து அசட்டையாயிருப்போமானால், உங்களுக்கு அல்லாத காரியத்தை பிசாசு விதைச்சிட்டு போயிடுவான். பெரிய நஷ்டம் வந்துடும் பிரதர், சிஸ்டர், பெரிய நஷ்டம் வந்துடும். யோசிச்சு பாருங்க, இந்த வயலோட சொந்தக்கார கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோதுமையும் வளருது, களைகளும் சேர்ந்து வளருது. இவங்க கோதுமைக்குன்னு போடுற எருவெல்லாம் எங்க போகுது? களைக்கு போகுது. எவ்வளவு நஷ்டம்! இன்னைக்கு வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நஷ்டம் வரதுக்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய நித்திரை, ஆவிக்குரிய அசதி, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்ததான ஒரு நிர்விசாரம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறது சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், முன்னேற்றம், செழிப்பு, நல்ல சரீர சுகம், தேவனுடைய ராஜ்யம், நித்திய ஜீவன். மரித்து போன காரியத்தை கர்த்தர் நமக்காக வைக்கலங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. மேல் தரத்தினாலும் கீழ்த்தரத்தினாலும் சொல்லுங்க, தூங்குங்க, ஆனா ரொம்ப தூங்கிறாதீங்க, ஆபத்தா முடிஞ்சிடும். தூங்குங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப தூங்கிறாதீங்க பிரதர் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப தூங்கிறாதீங்க. உங்களுக்கு இல்லாததெல்லாம் பிசாசு கொண்டாந்து விதைச்சிட்டு போயிடுவான். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். மார்க் 13:33. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 3 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. இந்த காலத்தை அறியாதவர்களாக இருக்கிற அப்படினாலே, காலம் பொல்லாததா இருக்கிறதே, கொடியதா இருக்கிறதே, பயங்கரமா இருக்கிறதே, இன்னும் வரும் காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது, என்னென்னமோ சொல்கிறார்கள். காலத்தை நீங்கள் அறியாதபடினாலே எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் நமக்கு மரித்து போன காரியத்தை கொடுக்கலங்க, ஜீவனுள்ள காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தை மரித்து போனது அல்ல. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, நான் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. நான் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை மரித்து போன வார்த்தை அல்ல, அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஜீவன். அவரே தாங்க ஜீவன். அவருக்குள்ளேந்து வருகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனுள்ளதா இருக்கிறதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும். மரணத்துக்கும் தூக்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. மரணத்துக்கும் நித்திரைக்கும் தொடர்பு இருக்கிறது. வேதாகமத்திலே பொதுவாக ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரியோ மரிக்கும் போது அதை நாம் நித்திரை என்று சொல்கிறோம். அப்படிதானே சொல்றோம். கர்த்தருக்குள்ளே ஒருவர் மரிக்கும் போது அதை நாம் மரணம் என்று சொல்லுகிறது இல்லை, நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்கிறோம். லாசரு மரித்து போன போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், லாசரு மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறார். அது வேற. ஆனால் இந்த மரணத்துக்கும் நித்திரைக்கும் வேற ஒரு தொடர்பு இருக்கிறது. நல்ல கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. இந்த மரணத்துக்கும் நித்திரைக்கும் வேற ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எடுத்து வாசிங்க. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பவுல் எபேசு சபைக்கு சொல்றார். மறுபடியும் வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து ஆவிக்குரிய நித்திரை குறித்து சொல்கிறார். சரீர பிரகாரம் நித்திரை அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே அசதியா இருக்கிறது குறித்து தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இது மூல கிரேக்க பதத்திலே எப்படி இருக்கிறது என்றால், நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உனக்கு வெளிச்சத்தை தருவார். உன்னை பிரகாசிப்பார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அப்பொழுது உனக்கு வெளிச்ச, God will give you light. Amen. Christ shall give thee light. கிறிஸ்து உனக்கு வெளிச்சத்தை தருவார். இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அப்பொழுது கிறிஸ்து உனக்கு வெளிச்சத்தை தருவார். இந்த வசனம் நல்ல மனசுல பதித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த மரித்து போன பிள்ளைய பக்கத்துல போட்டுக்கிட்டு ஒரு அம்மா தூங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பிள்ளை இல்லை அது. அந்த மரித்து போன பிள்ளை அந்த அம்மாவோட பிள்ளை அல்ல. அந்த அம்மாவோட பிள்ளை உயிரோடு இருக்கிற பிள்ளை. ஆனா மற்ற ஸ்ரீ என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய மரித்த பிள்ளையை எடுத்து இந்த அம்மா இடத்துல வச்சுட்டு, இந்த அம்மா கிட்ட இருந்து அந்த உயிரோடு இருந்த பிள்ளை அந்த அம்மா எடுத்துக்கிச்சு. இப்ப இந்த சகோதரி யாரோடு படுத்திருக்கு தெரியுமா? மரித்து போன பிள்ளையோட படுத்திருக்கு. இந்த வசனம் பவுல் சொல்லும்போது ஆண்டவர் அந்த ஸ்ரீ இடத்துல சொல்றாராம், அம்மா மகளே, உன் தூக்கத்தை விட்டு நீ விழித்து எழுந்திரு. ஏன் தெரியுமா? நீ யாரோடு படுத்துட்டு இருக்கிற? மரித்து போன பிள்ளையோட படுத்துட்டு இருக்கிற. நீ தூக்கத்தை விட்டு விழித்து எழும்பணும். நீ மரித்து போன பிள்ளையோடு கூட படுத்துக் கொண்டிருக்கிற. நீ உன் தூக்கத்தை விட்டு விழித்து எழுந்து மரித்தோரிலிருந்து நீ எழும்புவாயானால் கிறிஸ்து உனக்கு வெளிச்சத்தை தருவார். உனக்கு வெளிச்சத்தை தருவார். எதுக்கு அந்த வெளிச்சம் தெரியுமா? என்னகிட்ட இருக்கிறது என்னுடையது தானா அல்லது என்னுடையது இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த வெளிச்சம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தர் அந்த வெளிச்சத்தை ஏங்க தராரு? அந்த வெளிச்சம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் வேணும்.
அந்த வெளிச்சம் எதற்கு? என்னிடத்துல இப்ப இருக்கிறது என்னுடையதா அல்லது பிசாசுடையதா? என்னிடத்துல இருக்கிறது கர்த்தர் கொடுத்ததா அல்லது பிசாசு கொடுத்ததா? இது என்னுடையதானா அல்லது என்னுடையது அல்லாததா என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த வெளிச்சம் வேண்டும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய ஆவிக்குரிய நித்திரையை விட்டு நீங்கள் விழித்து எழுந்தாதான் இந்த வெளிச்சம் கிடைக்கும். மரித்தோரை விட்டு எழுந்தாதான் இந்த வெளிச்சம் கிடைக்கும். அருமையான சபையாரே, இந்த வெளிச்சம் இல்லாமல் உங்களுடையது எது பிசாசுடையது எது என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த கிறிஸ்து கொடுக்கிற இந்த வெளிச்சம், கிறிஸ்து கொடுக்கிற இந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் உங்களிடத்தில் இருக்கிறது உங்களுடையதா அல்லது உங்களிடத்தில் இருக்கிறது பிசாசுடையதா என்பதை அறிந்து கொள்ள முடியாது. காரணம், இருட்டில் அது தெரியாது. யாருடையதுன்னே தெரியாது. இருட்டில், வெளிச்சத்தில் தான் தெரியும். அப்ப நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்க கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த நித்திரையிலிருந்து, ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து விழித்து எழுந்திருங்க. கர்த்தர் அப்ப உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன திரும்ப பண்றான்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்து எழுந்திருக்க விடமாட்டான். இதுதான் பிரச்சனை. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்து எழுந்திருக்க பிசாசு விடமாட்டான். ஏன்னா பிசாசுக்கு நல்லா பிசாசுக்கு நல்லா தெரியும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கவனம் செலுத்தி முக்கியத்துவம் கொடுத்து, உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வேத வாசிப்புக்கு முக்கியம் கொடுத்து, ஆராதனைக்கு முக்கியம் கொடுத்து, சபை கூடி வரலுக்கு முக்கியம் கொடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுந்துட்டீங்கன்னா உங்களிடத்துல இருக்கிறது பிசாசுடையதுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் தான் பிசாசு இன்னைக்கு விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், அதிகாலையில் எழுந்திருக்க விட மாட்டான், வேதத்தை தியானிக்க விட மாட்டான், ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வர விட மாட்டான், கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க விட மாட்டான். நீங்க கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே விழித்து எழும்பி என்றால் உங்களிடத்துல இருக்கிறது உங்களுதா பிசாசு கிளியரா தெரிஞ்சிடும். ஆமென். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க மாத்திரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுந்திட்டீங்கன்னா மரித்து போன ஒரு காரியமும் உங்களிடத்துல வரவே முடியாது. உங்களிடத்துல இருக்கிறதெல்லாம் ஜீவன் உள்ளதா தான் இருக்கும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியா இருந்து விடுவீர்கள் என்றால் உங்களோடு கூட இருக்கிறது வெறும் மரித்ததாக இருக்கும். இது ஒரு எச்சரிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏதோ ஏனதானோ நானும் ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, ஏதோ ஏசிய பெரும்பூருக்கு வாரதானம் போறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏனோதானோ நினைத்து விடுவீர்கள் என்றால் உங்களோடு இருக்கிறது மரித்த காரியம் மாத்திரம்தான் இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? எடுத்து வாசிங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின், நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் அதுல முக்கியம். நான் காலையிலே எழுந்திருந்த போது அந்த பிள்ளையை பார்த்தபோது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது, அங்கதான் ரகசியமே இருக்குது. உற்று பார்க்கணும். காலையில எழுந்திருக்கணும். உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன். அது என்னுடையது அல்ல என்று கண்டேன். சும்மா பார்த்தா தெரியாது பிரதர், சிஸ்டர், சும்மா பார்த்தீங்கன்னா தெரியாது. அதிகாலையில் எழுந்து உற்று பார்க்கணும், கவனமா பார்க்கணும். எபிரேயத்தில் ரொம்ப அழகா இருக்கும். அவள் கவனத்தோடு கூட கூர்ந்து கவனித்த போது அவள் ஒரு சத்தியத்தை கண்டுபிடித்தாள். அது என்ன தெரியுமா? என்னிடத்துல இருக்கிறது என்னுடையது அல்ல, இது யாருடையதையோ. என்னிடத்துல இருக்கிறது இருந்தது ஜீவன் உள்ளது, ஆனா இப்ப என்னிடத்துல இருக்கிறது செத்து இருக்கிறது. இது என்னுடையது அல்ல, நான் பெற்ற பிள்ளை அல்ல. இந்த உணர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணும். ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? அந்த காலில் இருந்து உற்று பார்த்தான்னு சொல்லப்படுகிறது.
அந்த கவனம் எதுக்கு? அந்த கவனம் எதுக்கு? அந்த கவனம் பிள்ளை உயிரோடு இருக்கிறதா செத்து போயிட்டா என்று பார்க்கிறதுக்காக அந்த கவனம் வேண்டாம். அந்த கவனம் இல்லை. அந்த கவனம் எதுக்கு தெரியுமா? இது என்னுடையது தானா அல்லது என்னுடையது அல்லாததா என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த கவனம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? புள்ள செத்து இருக்குதா உயிரோடு இருக்குதான்னு பார்க்கறதுக்கு ஒரு கவனம் வேண்டாம். யார் வேணாலும் சொல்லிடலாம். எதுக்கு கவனம் வேணும் தெரியுமா? இது கர்த்தர் கொடுத்தது தானா, எனக்கு கொடுத்தது தானா, அல்லது இது பிசாசு எனக்கு கொடுத்ததா? என்னிடத்தில் இருக்கிறது என்னுடையதா அல்லது பிசாசுடையதா என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த கவனம் வேணும். அதுக்கு கர்த்தருடைய வெளிச்சம் வேணும். அன்னைக்கு ராத்திரில நடந்த விஷயம் தான் என்ன? சத்துரு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? மாத்திட்டான். ஆசீர்வாதத்தை மாத்திட்டான். ஏதோ ஒரு காரியத்தை மாத்தி வைத்து விட்டான். இங்கதாங்க பிரதர் பிரச்சனை. கர்த்தர் ஏதோ ஒன்று கொடுத்தாரு, பிசாசு ராத்திரில தந்திரமா வந்து ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு அவனுடைய காரியத்தை வச்சுட்டு போயிட்டான். காரியம் மாறிவிட்டது. அதனால்தான் பிரச்சனை வாழ்க்கையில. சில சமயத்தில் யோசிக்கிறீங்களா, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் கஷ்டம்? ரகசியம் இங்கேதான் இருக்கிறது. ராத்திரில பிசாசு காரியத்தை மாற்றி விட்டான். பிசாசு அன்னைக்கு சத்துரு செய்த காரியம் என்ன? இந்த ஸ்திரீயுடையது அல்லாத ஒரு காரியத்தை வச்சுட்டு இந்த ஸ்திரீயுடையதை எடுத்து விட்டான். இந்த ஸ்திரீக்கு அல்லாத ஒரு காரியத்தை ஸ்ரீடத்தில் வைத்துட்டு இந்த ஸ்திரீக்கு ஊறியதை அவன் எடுத்து விட்டு போயிட்டான். வேற விதத்தில் சொல்லணும்னா, தன்னுடைய செத்து போன காரியத்தை வைத்து விட்டு உயிரோடு இருக்கிற காரியத்தை எடுத்துட்டு போயிட்டான். ஆவியானவர் பேசுகிறார். இன்னும் வேற விதத்தில் சொல்ல போனா, அவளுடைய எடுத்து விட்டு அவளுக்கு அல்லாத அவளுடையது அல்லாத ஒரு காரியத்தை வைத்து விட்டான். அவளுடைய எடுத்து விட்டு அவளுடையது அல்லாத ஒரு காரியத்தை வைத்து. இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது எழுதுகிறார். வாசிக்கை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள். எதற்கு? தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள். ரொம்ப முக்கியம் பிரதர். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வகை தேடி ஒரு தருணத்துக்காக, ஒரு வாய்ப்புக்காக, என்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு அவனுக்குரியதை உங்களுடைய வாழ்க்கையில வைப்பதற்காக அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு விளங்குதா? பேதுரு ஏன் தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்க, விழித்திருங்க, ஆவிக்குரிய நித்திரையில இருக்காதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருங்க சொல்றது காரணம் என்ன? யோசித்து பாருங்க. நல்ல கவனிங்க. அந்த ஸ்திரீ விழித்திருந்த வரைக்கும், கவனிக்கிறீங்களா? அந்த ஸ்திரீ முழிச்சிருந்த வரைக்கும் அவளிடத்திலே தன்னுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அப்படித்தானே? அந்த ஸ்திரீ விழித்திருந்த வரைக்கும் அவளிடத்திலே மரித்து போன காரியம் இல்லை. ஆனா என்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் நித்திரை அடைகிறீர்களோ அன்றைக்கே செத்து போன மரித்த காரியம் எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். நிறைய விசுவாசிகளுக்கு இந்த ரகசியம் புரியாது. ஏன் திடீர்னு பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் கஷ்டம், ஏன் வறுமை, ஏன் கடன், ஏன் சமாதானமின்மை? நல்லா தானே இருந்துச்சு குடும்பம், ஏன் திடீர்னு பிரச்சனை? ஆவிக்குரிய வாழ்க்கையை அசட்டை பண்ணின அப்படினாலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியா இருந்தபடினாலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நித்திரையா இருந்தபடினாலே தன்னுடைய காரியத்தை பிசாசு உங்களுடைய வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டான். விழித்திருக்கிற வரைக்கும் மரித்து போன காரியம் நம்மிடத்துல வரவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருக்கிற வரைக்கும் ஏமாற்றம் வராது, பயம் வராது, துக்கம் வராது, வேதனை வராது.
யோசிச்சு பாருங்க, நீங்க மாத்திரம் விழித்திருந்து நல்லா ஜெபிச்சிருப்பீங்களானா இன்னைக்கு வந்திருக்கிற மனசோர்வு வந்திருக்குமா? இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை வந்திருக்குமா? இன்னைக்கு வந்திருக்கிற வாழ்க்கையின் போராட்டம் வந்திருக்குமா? வந்திருக்க. ஏன் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கிறது? ஜெபத்தை விட்டுட்டோம், குடும்ப ஜெபத்தை விட்டுட்டோம், வேத வாசிப்பை விட்டுட்டோம், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை விட்டுட்டோம், ஒழுங்கா சபைக்கு வரதை விட்டுட்டோம், ஆவிக்குரிய காரியத்தை விட்டுட்டோம். அதனாலதான் இன்னைக்கு சோர்வு, அதனாலதான் நஷ்டம், அதனாலதான் வேதனை, அதனாலதான் போராட்டம். சில சொல்றதை கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு இனிமேலும் உயிரோடு வாழ விருப்பமே இல்லை, நான் செத்து போனா நல்லா இருக்கும், உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், வாழ விருப்பமே இல்லை, விரக்தி அடைந்திருக்கிறது. காரணம் என்ன? விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இல்லை. ஆவிக்குரிய கன நித்திரையின் ஆவி அடிமையா இருக்கிறார்கள், ஆவிக்குரிய நித்திரையில் இருக்கிறார்கள். அந்த ஸ்திரீ நித்திரை அடைந்தபடினாலே தனக்கு உண்டானதை இழந்து விட்டாள். அவள் தூங்கினபடினாலே, ஆவிக்குரிய பேசுறேன், அவள் தூங்கினபடினாலே அவளுடைய ஆசீர்வாதத்தை அவள் இழந்து போய்விட்டாள். யோசிச்சு பாருங்க, தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா தன்னோட பிள்ளை இல்லை, செத்து போன பிள்ளை இருக்கு. ஒரு தாயோட உள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு தாயோட உள்ள எவ்வளவு பதஷ்டம் அடைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றும் புரியல, குழப்பம். சகோனே சௌரியே, ஏன் இன்னைக்கு வாழ்க்கையில குழப்பம்? ஏன் வேதனை? ஏன் துக்கம்? இதற்கு எல்லாமே காரணம் ஆவிக்குரிய நித்திரை மயக்கம் தான். விழித்திருக்கிற அனுபவம் இல்லை. அவன் நித்திரையினாலே தன்னுடைய சொந்த ஜீவனுள்ள ஆசீர்வாதத்தை இழந்து போனான். நல்ல கவனிங்க, தூங்க போறதுக்கு முன்ன தன்னுடைய ஆசீர்வாதம் அவகிட்ட இருந்தது, அந்த உயிரோடு இருந்த பிள்ளை இருந்தது. எவ்வளவு சந்தோஷமா தூங்கி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா தூங்கின பிறகு அவகிட்ட இந்த ஆசீர்வாதம் போயிருச்சு. தூங்குறதுக்கு முன்ன அவளுடைய உள்ள மகிழ்ச்சியா இருந்தது. தூங்கின பிறகு அந்த மகிழ்ச்சியெல்லாம் துக்கமாய் மாறிவிட்டது, வேதனையாய் மாறிவிட்டது. தூங்குறதுக்கு முன்ன பிரச்சனையே இல்லை, தூங்கின பிறகு பிரச்சனை ஒன்றின் பின் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீங்க கர்த்தர் சொல்றாரு, என் மகனே மகளே, உன் ஆவிக்குரிய நித்திரையை விட்டு நீ எழும்பு, ஆவிக்குரிய நித்திரையை விட்டு எழும்பு. ஆவிக்குரியிலே நீங்கள் விழித்து மரித்தோரை விட்டு எழும்பினால் கிறிஸ்து உங்களை பிரகாசிக்கப்படுவார், உங்களுக்கு வெளிச்சத்தை தருவார். நீங்க மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்திலே வல்லமையாய் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதெல்லாம் பிசாசு மாத்தினானோ அதெல்லாம் ஆண்டவர் திரும்பி மாற்றி விடுவார். உங்களுக்கு சாதகமாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக பிசாசு எதை மாற்றி வச்சானோ அத்தனையும் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அதை தானே எஸ்தரோட புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை, நிர்பந்தமான சூழ்நிலை, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆனா ஒரு நிபந்தனை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எழுந்திருக்க வேண்டும், உங்களை நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும், மரித்தவர்களிலிருந்து எழுந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இழந்து போனதை கர்த்தர் மடிமா தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த ஸ்திரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செத்த பிள்ளை தாங்க அவர்கிட்ட இருக்கு, ஆனா இந்த செத்த பிள்ளை அவளுடைய பிள்ளை அல்ல. அவகிட்ட இருக்கிறது என்னது? செத்த பிள்ளை, மரித்து போன பிள்ளை. ஆனா இந்த மரித்து போன பிள்ளை அவளுடைய பிள்ளை அல்ல. கவனிக்கிறீங்களா? இப்ப யாருங்க அந்த பிள்ளை அடக்கம் பண்றது? அந்த பிள்ளை யார் அடக்கம் பண்றது? பிரச்சனை தீரலன்னா அந்த பிள்ளையை யார் அடக்கம் பண்ணணும்? இவதாங்க அடக்கம் பண்ணணும். இவகிட்ட தான் இருக்கு செத்த பிள்ளை. பிரச்சனை மாத்திரம் தீரல, அன்னைக்கு சாலமோன் ஞானத்தினாலே ஒரு தீர்வை கொடுக்கலன்னா யார் கையில செத்த பிள்ளை இருக்கிறதோ அந்த தாய் தான் என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். நான் கேட்கிறேன்,
இது நியாயமான செலவான்னு கேட்குறேன். செத்து போன பிள்ளையை அடக்கம் பண்ணுறது, இந்த ஸ்திரீ அடக்கம் பண்ணுறது நியாயமான செலவா? தேவையில்லாத செலவு தானே. இது யாருடைய செலவு? யாருடைய பிள்ளை? யார் அடக்கம் பண்ணுறது? சிந்திக்க வேணும். யாருடைய பிள்ளை? யார் அடக்கம் பண்ணுறது? ஆமென். யோசித்து பாருங்க. அவள் தூங்குவதற்கு முன்பாக, அவள் நித்திரை அடைவதற்கு முன்பாக இந்த தேவையற்ற செலவெல்லாம் இல்லையே. தூங்கின பிறகுதான் தேவையற்ற செலவு. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில அனாவசியமான செலவு. வருமானம் வருது, எங்க போகுதுன்னே தெரியல. பொத்தலான பையில போட்ட மாதிரி 15ஆம் தேதிக்கு பிறகு ஒண்ணுமே கையில இல்லை. நிறைய வருது, வருமானம் இல்லாம இல்லை, வருமானம் வருது, ஆசீர்வாதம் இல்லை. அனாவசியமான செலவு, அனாவசியமா டாக்டருக்கு செலவு, மருந்துக்கு செலவு. காரணம் என்ன சகோதரனே? யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்திரீயா அந்த பிள்ளைய செலவு பண்ணி அடக்கம் பண்ணணும்? தேவையற்ற ஒரு காரியம். இதெல்லாத்துக்கும் காரணம் என்னது? தூக்கம், அசதி, கவனக்குறைவு. உங்களோட வாழ்க்கையில ஒரு வேளை கூட குடும்பத்தில் அனாவசியமான செலவு வந்துட்டு இருக்குதுன்னா, கர்த்தர் பேசுறாரு, நித்திரையை விட்டு எழுந்திருக்கணும், ஆவிக்குரிய மயக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும், ஆவிக்குரிய கவனக்குறைவை விட்டு விலகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நித்திரையாக அல்ல, நாம் விழித்திருக்கிறவளாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்களேன். நீங்க நல்ல ஜெபிச்ச நாட்கள்ல, கேட்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? நீங்க நல்ல விழித்திருந்து ஜெபித்த நாட்கள்ல உங்க குடும்பம் எப்படி இருந்தது? இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்க நல்ல விழித்து இருந்து ஜெபித்து, உபவாசத்துல ஜெபிச்சு, கர்த்தரெல்லாம் ஆராதிச்சு, அதிகாலையில் எழுந்து வேதத்தை தியானிச்சு, உங்களோட வாழ்க்கை தேவனோடு கூட நெருக்கமா இருந்த நாட்களிலே உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்களோட குடும்பம் எப்படி இருந்தது? உங்களோட வேலை எப்படி இருந்தது? உங்களோட வியாபாரம் எப்படி இருந்தது? ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? நிதானித்து பார்ப்பீடு என்றால் உங்களுக்கே விளங்கும் நான் சொல்றது என்னன்னு. ஆவிக்குரிய ரீதியிலே நித்திரையா இருக்கிறபடினாலே தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே இல்லையா? நீங்க நல்ல ஜெபித்த நாட்களிலே பிரச்சனை இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம்ல. இப்ப வேண்டாத பிரச்சனைகள், வேண்டாத செலவு, வேண்டாத மனவேதனை, துக்கம், கலக்கம், வியாகுலம், இதற்கெல்லாம் காரணம் ஆவிக்குரிய நித்திரை. ஆவிக்குரிய நித்திரை. என்றைக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியா போயிட்டீங்களோ அன்னைக்கே பிசாசு உங்களுடைய அல்லாத காரியம், அவனுடைய காரியத்தை எல்லாம் கொண்டாந்து உங்களை வீட்டுக்குள்ள வச்சுட்டான். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்து எழும்பு. Please take your spiritual life seriously. Don't take it lightly. நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அசட்டை பண்ணிவிடுங்கள் என்றால் பிசாசு வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனுடைய சாபமான காரியங்கள், உங்களுடைய அல்லாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் வைக்க அவன் வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்க மாத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழித்து எழும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வல்லமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும்? இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மீட்டு தர வல்லமை உள்ளவர். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மீட்டு கண்டிப்பாய் தருவார். அநேக காரியங்களை சத்துருவாகிய பிசாசு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து களவாடி இருக்கிறது உண்மை. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மீட்டு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எத்தனை விஷயம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க? ஏன் என்னோட வாழ்க்கையில் கூட பிரச்சனை? ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? நான் யாருக்கு தீமை செய்யலையே, யாரையும் ஏமாத்தலையே. கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை என்னோட வாழ்க்கையில் அனுமதித்தார்? சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதிக்கல. நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய காரியங்களை அசட்ட பண்ணபடினாலே, நிர்விசாரமா இருந்தபடினாலே, ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியப்படுத்தினபடினாலே நம்மளாகவே நாமே கொண்டு வந்து கொண்ட காரியங்கள் இது. கர்த்தர்லாம் அனுமதிக்கல. கர்த்தரை பழிபடக்கூடாது. நம்முடைய தவறு. நம்ம அலட்சியப்படுத்திட்டோம், ஜெபத்தை அலட்சியப்படுத்திட்டோம், குடும்ப ஜெபத்தை உதாசீனப்படுத்திட்டோம், நேரம் இல்லைன்னு சொல்லிட்டோம், ஆண்டவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருந்தது, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நேரம் இல்லை.
சபைக்கு வர நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை. பிசாசு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுடைய காரியத்தெல்லாம் உள்ள கொண்டாந்து வச்சுட்டான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் களவாடிட்டு போயிட்டான். இதுதான் சத்தியம். நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரனா சொல்றேன், இன்னைக்கு பிசாசு உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறது உங்களுடையது அல்ல. ஒரு வசனம் வாசிங்க, ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று, வேலை வந்துவிட்டது என்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய், நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது, நாம் விசுவாசிகள் ஆன போது, ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, நம்ம விசுவாசியா இருந்த போது ரட்சிப்பு எவ்வளவு சமீபமா இருந்துச்சோ அதை காட்டிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய விடுதலை, உங்களுடைய விடுதலை, உங்களுடைய மீட்பு, உங்களுடைய ரெஸ்டோரேஷன், மறுபடியும் பெற்றுக்கொள்ளுதல் மிக 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 சமீபமாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய், நாம் காலத்தை சரியாக அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது, நாம் ரட்சிக்கப்பட்ட போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும், எவ்வளவு அந்த ரட்சிப்பு, ஆண்டவர் தந்த ரட்சிப்பு நமக்கு எவ்வளவு சமீபமா, எவ்வளவு நெருக்கமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய விடுதலை, இப்பொழுது உங்களுடைய மீட்பு, இப்பொழுது மடிமாய் மீண்டும் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் மிக மிக சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மகிட்ட பேச மாட்டார். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உங்களுடைய விடுதலை சமீபமா இருக்கு, உங்களுடைய மீட்பு சமீபமா இருக்கு. அல்லது நீங்க விசுவாசியான பொழுது எப்படி ரட்சிப்பு சமீபமா இருந்ததோ அதை பார்க்கலாம் இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு தரப்போகிற மகிமையான விடுதலை சமீபமா இருக்கு, தூரத்தில் இல்ல. உங்களோட அற்புதம் சமீபமா இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், நித்திரையை விட்டு எழுந்திரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தணும், ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும், கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கணும், தேவ சமூகத்திலே காணப்படணும், ஐக்கியத்தை பலப்படுத்தணும், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற போராடி பிரயாசப்படணும். நடுக்கத்துடனே, பயத்துடனே உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற போராடி பிரயாசம். பவுல் சொல்றார் பாருங்க, வாசிங்க, எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல, மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவளாய் இருக்க கடவோம். எவ்வளவு வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க. மற்றவர்கள் உலகத்தார் அன்னைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உலகத்தார் நிர்விசாரமாக இருக்கிறார்கள், உலகத்தார் கர்த்தருடைய காரியத்தை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் ஒரு நாளும் இருந்து விடாதீர்கள். மற்றவர்களைப் போல நீங்களும் தூக்கத்தில் இருந்து விடக்கூடாது. வசந்த மணிமா வாசிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல, உலகத்தார் இன்னைக்கு தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவளாய் இருக்க கடவோம். தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். கர்த்தருடைய ஆவியை நம்மோடு கூட பேசுறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? கர்த்தருக்கு சித்தமான இந்த செய்தியை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் கவனிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடும். தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இழந்து போன உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் மறுபடியுமாய் பெற வேண்டுமானால் உங்களுடையது அல்லாத பிசாசு உடைய காரியங்கள் உங்களை வாழ்க்கை விட்டு விலக வேண்டும். இன்னும் தெளிவா சொல்றேன், உங்களுடைய அல்லாத காரியத்தை பிசாசு உங்களுடையதுன்னு சொல்லி அவன் திணித்து வைத்திருக்கிறான். உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் களவாடி விட்டு அவனுடைய காரியத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறான். அவனுடைய வியாதி, அவனுடைய பலவீனம், அவனுடைய அசுத்தம்,
அவனுடைய பாவமான காரியம், அவனுடைய இச்சை, அவனுடைய பெருமை, அவனுடைய கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, பிசாசோட காரியம் இனிமேலும் என்னோட வாழ்க்கையில் இருக்க நான் விட மாட்டேன். அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களாக பயபக்தியோடு கூட தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களாக நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். தயவு செய்து கவனியுங்க. பிசாசுடைய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் அகற்றுவீர்கள் என்றால் கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய காரியத்தை தாராளமாய் கொடுப்பார். பிசாசோட காரியம் என்னென்ன பிசாசோட காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, என்னென்ன அந்த சத்ருவாகிய பிசாசோட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்னோட வாழ்க்கையை விட்டு நான் அகற்றுகிறேன். ஆண்டவரே, இத்தனை வருஷம் அந்த காரியத்தோடு இருந்துட்டேன், அந்த மரித்த காரியத்தோடு இருந்துட்டேன், அந்த அசுத்தமான காரியத்தோடு இருந்துட்டேன், அந்த பாவமான காரியத்தோடு இருந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு தீர்மானம் பண்றேன், இனிமேலும் பிசாசோட காரியம் என்னோட வாழ்க்கையில வேண்டாம் என்று சொல்லி சத்ருவாகிய பிசாசுட காரியத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அகற்றி விடுவீர்கள் என்றால் உங்களுடைய காரியத்தை, உங்களுக்கு உரிய காரியத்தை, உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மகத்துவமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். தன்னுடைய காரியத்தை கொடுப்பார். பிசாசுட காரியத்தை நீங்க அகற்றிட்டீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய காரியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடையது உங்களிடத்துல வந்துடும். எதை இழந்தீங்களோ எல்லாம் கர்த்தர் திரும்பி கொடுத்து விடுவார். ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கணும். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு சொன்னது போல சொல்லணும். இந்த லோகத்தின் அதிபதி இடத்துல வருகிறான், அவனுக்கோ என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கோ என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுடைய காரியம் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவனுடைய காரியம் சத்ருவாகிய பிசாசோட காரியம் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. சகோதரனே, இதான் ரகசியம். உங்களுடைய காரியம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கணும்னா கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை அடையணும்னா சத்துருடைய காரியங்கள் அகற்றப்படணும். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். சத்துருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா பரிசுத்தாவினை துக்கப்படுவார். சத்துருடைய காரியம், அதுக்காக கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரு, அதுக்காக கல்வாரி சிலுவையில் நமக்காய் மரித்தார், அதுக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தினாரு. எதற்கு நமக்காக மரித்தார் தெரியுமா? சத்துருடைய காரியத்திலிருந்து விடுதலையாக்கி, சத்துருடைய காரியங்களை அகற்றி, தன்னுடைய மணவாளனுடைய காரியத்தை மணவாட்டிக்குள்ள வைக்கும்படியாக தான் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். பரிசுத்த நாமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களில் அநேகர் ஒரு கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் என்ற வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் தடப்படுது? ஏன் நான் பெற வேண்டிய ஆசீர்வாதம் காலதாமதமாகிறது? ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை? ஏன் காலதாமதம்? ஏன் நடக்க வேண்டிய காரியம் இன்னும் நடக்கல? ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் ஏன் செய்யல? என்ன பதில் தெரியுமா? சத்துருடைய காரியம் இன்னும் அகற்றப்படல. அநேக பிசாசுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது. நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா?
பிசாசோட காரியத்தையும் வச்சுக்கிட்டோம், ஆண்டவட்டையும் ஆண்டவரே ஆசீர்வதின்னு கேட்கிறோம். அது சாத்தியமில்லாத ஒரு காரியம். நீங்க என்றைக்கு அந்த சத்துருடைய காரியத்தை உங்களை வாழ்க்கையை விட்டு அகற்றுகிறீர்களோ அந்த நிமிஷமே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கண்களும் மூடி இருக்க நிலைமையில உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே மரித்த காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா, என்னோட தூக்கத்தினாலே என்னோட ஆசீர்வாதத்தை நான் இழந்திருக்கிறேன். எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். எனக்கு தெரியாமலேயே பிசாசு எடுத்துட்டான், நிறைய காரியத்தை எடுத்துட்டான், நிறைய காரியத்தை களவாடிட்டான். எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் விளங்கி கொள்றேன், ஆண்டவரே என்னோட ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு அவனுடைய காரியத்தை நிறைய என்னோட வாழ்க்கையில, என்னோட குடும்பத்தில், என்னோட வீட்டில் அவன் கொண்டாந்து வச்சிருக்கிறான். நான் ஒவ்வொன்றாய் அதை வெறுத்து தள்ளுகிறேன், என்னோட வாழ்க்கையை விட்டு அகற்றுகிறேன். இனிமேலும் அவனுடைய காரியங்கள் எனக்கு வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த சம்பவத்தில் அந்த ஸ்திரீ சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த மரித்த பிள்ளை என்னுடையது அல்ல. ராஜா கிட்ட சொல்றா, இந்த மரித்த பிள்ளை என்னோட பிள்ளை அல்ல, என்னோட பிள்ளை அல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ நிலையாய் நின்ற போது தன்னோட பிள்ளை அவளுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் உங்களுடையது அல்ல பிரதர், உங்களுடையது அல்ல. பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை திணித்து வைத்திருக்கிற காரியங்கள் அது உங்களுடையது அல்லவே அல்ல. அது பிசாசோட காரியம். கடன் வந்து பிசாசோட காரியம், வறுமை பிசாசோட காரியம், சமாதான இன்மை பிசாசோட காரியம், நஷ்டம் பிசாசோட காரியம், எவ்வளவு அனாவசியமான செலவு பிசாசோட காரியம். இது உங்களது அல்ல என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? நீங்கள் என்னுடைய ஜீவனை அடையும்படியாகும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். நான் உங்களுக்கு ஜீவனை தரும்படியாக மாத்திரம் அல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ண அடையணும். அதுதான் நித்திய ஜீவன். அந்த பரிபூர்ண ஜீவன் தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக எப்படியாவது நீங்க அந்த நித்திய ஜீவன் அடையணும். ரட்சிக்கப்பட்டா போதாது, அந்த நித்திய ஜீவனை அடையறதுக்கு தான் நான் வந்தேன். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகுவதற்கு முன்பாக பிசாசோட வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிற அத்தனை காரியங்களையும் நான் வெறுத்து தள்ளுகிறேன், என்னை விட்டு அகற்றுகிறேன். எனக்குரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு தாங்க. வாயிலை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலை திறந்து, எல்லாரும் ஒரு 1-2 நிமிஷத்தில் ஆராதனை முடிக்க போகிறோம். தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் செபாடி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ we thank you Lord, we thank you Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே நம்மளை அர்ப்பணிப்போமா? ஒரு நிமிஷம் அப்படியே நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களாக நம்மளை அர்ப்பணிப்போம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 என்னை அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடி இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, அதில் கள்ளம் கபடி இல்லாமல்
சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. பரிசுத்த கரங்களை அர்ப்பணித்தேன் 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 என்னை அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். பரிசுத்தாவியானவரே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லா கண்களும் மூடி இருக்க நிலைமையில இங்க இருக்கிற யாராவது ஒரு நபர் ஆண்டவரினோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த எத்தனையோ காரியங்களை பிசாசு வாழ்க்கையில அவன் களவாடி இருக்கிறான். இன்றைக்கு எல்லா சத்துடைய கிரியையும் அவனுடைய காரியங்களை நான் அகற்றுகிறேன். நான் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திரும்ப தர வேண்டும் என்று சொல்லுகிறது மாத்திரம் நீங்க நிற்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் அழைக்கப்படுகிறேன். ஒருவரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். நம்முடைய கரங்கள் கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கப்படட்டும். நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் அறிவா. எத்தனை உண்மை சகோதரனே சௌரியே, எத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கிறோம். நம்முடைய அல்லாத காரியங்கள், எத்தனை காரியங்கள் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டாந்து வைத்திருக்கிறார். அதுல சந்தோஷம் இல்லை, அதுல வேதனை தான் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேண்டாம், சத்துடைய காரியம் எனக்கு வேண்டாம், உம்முடைய பரிசுத்தம் தான் வேணும், உம்முடைய சுவாபம் தான் வேணும், ஆண்டவரே நீர் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதப்பட வருகிறோம். கர்த்தாவினுடைய கரங்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தேவை உள்ள ஜனங்கள் ஆண்டவரே, எங்களிடத்தில் பலன் இல்லை, நாங்கள் உண்மையை நம்பி சார்ந்திருக்கிறோம். அநேக காரியங்களை பிசாசு களவாண்டினது உண்மை ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரே குடும்பமாக ஏகோபித்து ஒருமனப்பட்டு கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்பி தருவீராக. சத்ருவாகிய பிசாசுடைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நாங்கள் அகற்றுகிறோம் ஆண்டவரே. நீட்டப்பட்ட கரங்களை கர்த்தர் தொடுவீராக. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் இருந்தே கர்த்தாவே இழந்து போன காரியத்தை கர்த்தர் நம்முடைய ஜனத்தாருக்கு திரும்பி மீட்டு தர வேண்டுமா நாங்கள் செபித்தோப்படுகிறோம். சத்ரு வெட்கப்பட்டு போகட்டும், சத்ரு தலை குனிந்து போகட்டும், ஆமான் வெட்கப்பட்டு ஆண்டவரே. நாங்க சிறுக வேணும், நீங்க பெருக வேணும் ஆண்டவரே. எல்லா கனத்துதி மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பியும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 99
41447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0443150855. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.